when my dad and mom got separated, அம்மா வந்து ஒரு 6-7 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க with me. that is it. she was பேச்சு போயிடுச்சு அவங்களுக்கு, ஸ்ட்ரோக்னால மென்டல் அபிலிட்டி போயிடுச்சு. நீ குழந்தையா இருக்கிறச்சு என்னால் ஒன்று நிறையா குழந்தையா பார்த்துக்க முடியல, உன்கிட்ட மட்டும்தான் என்னால் குழந்தையா இருக்க முடியுது, என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சுட்டு வந்து எங்கேயாவது அப்ராடாக போகலாம் அப்படின்னு சொன்னப்போ அவ்வளோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி, பாப்பா நான் வந்து சுடிதாரே போட்டதில்லை, எனக்கு ஜீன்ஸ்லாம் வாங்கி கொடு. ஐ டோன்ட் நோ அவங்களுக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சு. எல்லாருமே நினைக்கிறாங்க பவித்ராவோட இன்டர்வியூஸ் பார்த்துட்டு பவித்ரா வந்து நிஜமா ரொம்ப ஸ்ட்ராங்ப்பா, இந்த பொண்ணு வந்து சிரிச்சுட்டே இருந்துரும். இல்ல அப்படி இல்லைன்னா இல்லைன்னு நீங்க சொல்லலாம். அப்படிலாம் இல்லைங்க. இப்போ இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட சம்திங் ஹேப்பன், ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அழுதுட்டு தான் வந்தேன். அது பிரேக்கிங் டவுன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே டயர்டா இல்லையா? ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்குது, டயர்டாக இருக்குது, கிவ் அப் பண்ணணும்லாம் இருக்குது. பட் ஐ எம் மை மாம்ஸ் டாட்டர். ஃபைனல் டிஸ்க் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹேட் டு அண்டர்கோ அ சர்ஜரி ஃபார் தேட். சரி ஆகிட்டேன், I'll be fine. நடுவில் வந்து கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கா வந்து டக்குன்னு பாட்டை அதை பற்றி யோசிக்கிறதுக்கான சூழ்நிலையில நான் இல்லை. when my dad and mom got separated, எங்கள் அம்மா வந்து ஒரு 6-7 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க with me. that is it. she was பேச்சு போயிடுச்சு அவங்களுக்கு, ஸ்ட்ரோக்னால மென்டல் அபிலிட்டி போயிடுச்சு. அண்ட் கதவு கொஞ்ச நேரம் திறந்துருந்தா எங்கேயாவது வெளியே போயிடுவாங்க. ஒரு வாட்டி எங்கேயோ போயிட்டு எங்கே இருக்காங்கன்னே தேடி கண்டுபிடிச்சிட்டு. ஸோ ஐ யூஸ் டு பி வெரி ஹார்ஷ் ஆன் ஹர் டுவர்ட்ஸ். இப்போ வரைக்குமே ஊண்டிங்காக தான் இருக்குது. ஐ குட் ஹவ் பீன் அ பெட்டர் டாட்டர். நீ குழந்தையா இருக்கிறச்சு என்னால் ஒன்று நிறையா குழந்தையா பார்த்துக்க முடியல, உன்கிட்ட மட்டும்தான் என்னால் குழந்தையா இருக்க முடியுது, என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சுட்டு வந்து. கலாட்டாவோட இந்த பாட்காஸ்ட்ல ஐ ஹாவ் பவித்ரா லக்ஷ்மி வித் மீ. வணக்கம். வணக்கம் தாரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. இந்த சிரிப்பை எங்க விலைக்கு வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் அங்கேயே போய் வாங்கிடுவேன். எனி டைம் ஐ see you know. It's one thing about you. எப்போ பார்த்தாலுமே you have this bright smile on you. ஏதாச்சும் லைக் யூனோ இன்னைக்கு நான் வரும்போது கொஞ்சம் இதுவாக வந்தேன்ல, all that vanishes when they see you. You have that positive aura in you. Thank you. Keep that with you always. Thank you, but the feeling is mutual நினைக்கிறேன். நமக்கு எதிர ஒருத்தவங்களை பார்க்கும்போது நேச்சுரலி அந்த ஸ்பார்க்கிள் வந்து வருது. இல்லை பட் நீங்கள் நாட் ஜஸ்ட் வித் மீ, நான் உங்களோட மற்ற இன்டர்வியூஸும் பார்த்துருக்கேன், மற்ற நீங்கள் ஹாஸ்ட் பண்ண ஷோஸ் அதெல்லாமே பார்த்துருக்கேன். I've seen you from a very long time இல்லைங்களா? அப்போத்துலேருந்தேவே ஐம் டெல்லிங் யூ ஹேவ் திஸ் வெரி பாசிட்டிவ், வெரி ஸ்மைலிங் ஃபேஸ். Keep that up always. Thank you. And I don't know, இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு கூட நான் நிறைய ஆரம்பிச்சிட்டேன். I've been seeing all your dance reels. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. I wanted to tell you long time. Thank you so much. I think இதுக்கு மேல ஒரு பாசிட்டிவா இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து என்ன பார்த்தோன்னு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொன்னீங்க. நான் ஆக்சுவலி உங்களுக்கு முன்னாடி அதை சொல்லிடணும் அப்படின்னு நீங்க முந்திக்கிட்டீங்க. இந்த நிறைய பேர் நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப ரெசிலியன்ஸ் பத்தி வந்து பேசி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ப்ராப்பரான மீனிங் வந்து டிக்ஷனரியில் பார்த்துருக்கோமே தவிர ஐ திங்க் ரொம்ப இது சொன்னால் வந்து மிகையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதோட ஒரு எக்ஸாம்பிளாக தான் எனக்கு உங்களை பார்க்கும் போது தெரியுது. இந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஐ திங்க் அதுக்கு பர்ஃபெக்டான அது ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு தான். ரெசைலன்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு கான்செப்டுங்க. சம் பீப்புள் தே சூஸ் டு பி ரெசைலண்ட். Some people don't have any other choice but to be resilient. I think நான் செகண்ட் கேட்டகரி. given a choice எனக்குமே வந்து யூனோ ஒரு நல்ல டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், மாம்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி எல்லாத்துக்கும் அழுதுட்டு எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டு கிராங்கியாக யூனோ ஸ்பாயில்டு கிட்டாக இருக்கணுங்கிறது தான் எனக்கும் பெரிய ட்ரீம். பட் ஐ திங்க் யூ ஜஸ்ட் டோன்ட் ஹாவ் அ சே. அட்வான்டேஜஸ் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருக்கணும்னு ஆசை, பட் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் எல்லாமே, ஆர் எந்த பேட்டிலாக இருக்கட்டும் குட் ஆர் பெட் நீங்கள் சூஸ் பண்ணலான்னு இருக்கிறதோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அட்வான்டேஜ் என்னென்னா வெளியே இருந்து வந்து யாரும் நம்மளை உடைக்க முடியாது. ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ளேயே 1008 ஓவர் திங்கிங், நம்மளை டெய்லி உடச்சிப்போம், நம்மளை டெய்லி சேர்த்து வச்சுப்போம். அட்ஸ் ஒன் ஹியூஜ் அட்வான்டேஜ். பிகாஸ் நோ மேட்டர் வாட் கம்ஸ் ஃப்ரம் த அவுட் சைட் ஐ நெவர் கெட் அஃபெக்டட். ஐ யூஸ் டு. இப்போ இல்லை, நான் வந்து ஐ மேட் ஷுர் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், நான் நல்லா இருந்தாலும் நான் சொல்ல தான் போகிறீங்க, நான் நல்லா இல்லைனாலும் சொல்ல தான் போகிறீங்க. சரி ஓகே. இப்போலாம் வந்து நான் எப்படி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவளுக்கு என்னப்பா அவள் ஜாலியாக இருக்கா,
ஐ எம் லைக் அப்படியா சரி ஓகே நான் ஜாலியாக இருக்கேன்னே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதுலேயே வந்து நான் ஜாலியாக ஆகிடுறேன். ஸோ அப்படி ஆகிடுச்சு. ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜஸ். நம்ம வந்து நம்ம மேலே மட்டுமே டிபெண்ட் ஆகிருக்கிறது. நம்ம இது இன்னொரு விஷயத்தில் யோசிச்சா நம்ம யாரையுமே வந்து வெறுக்கிறதுக்கோ யார் மேலேயும் கோவப்படுறதுக்கோ வந்து ஐ டோன்ட் லைக் கெட்டிங் ஆங்க்ரி ஆன் எனிபடி. எனக்கு பிடிக்காது. யார் மேலேயுமே கோவப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். சரியோ தப்போ இது என்னோட சாய்ஸ், என்னோட டெசிஷன். அதுக்கு நல்லதோ கெட்டதோ நான் அது என் மேலேயே எடுத்துக்கிறேன். என்கிட்டருந்தே நான் லேர்ன் பண்ணிக்கிறேங்கிறது இஸ் அன் அட்வான்டேஜ். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஸ்அட்வான்டேஜ். கண்டிப்பா. அது இப்போ நம்மளால வந்து அந்த ஸ்பேஸை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். அல்ல அது ஐ திங்க் வி ஷுட் ப்ரே தட் அந்த ஸ்பேஸ் யாருக்கும் வர வேண்டாம் அப்படிங்கிறது. நோ தட்ஸ் வெரி டஃப் ஸ்பாட். யாருமே அது கோ த்ரூ பண்ணக்கூடாது. நோபடி ஷுட் கோ த்ரூ ஃபேஸிங் லைஃப் ஆல் அலோன். அது இட்ஸ் நாட் ரைட், இட்ஸ் நாட் ஃபேர், இட்ஸ் நாட் வெரி ஃபேர். கரெக்டான வேர்ட் யூஸ் பண்ணணும்னா இட்ஸ் நாட் வெரி ஃபேர். இந்த எவ்ரிபடி ஹேஸ் டு ஹாவ் ஒன் பர்சன் ஆர் தி அதர் whom they can completely rely on. ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு யூ கோ பேக் ஹோம் ஆஃப்டர் அ லாங் டே ஆஃப் ஒர்க், ஒரு இல்லை பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே, ரொம்ப சந்தோஷமான நாளாக கூட பாசிட்டிவாக சொல்ல ரொம்ப சந்தோஷமான நாளாக கூட எடுத்துக்கலாமே. வீட்டுக்கு போயிட்டு உட்காரும்போது somebody to ask சாப்பிட்டியா, இல்லை வந்து how was your day, how are you doing, அது கேட்குறதுக்கு somebody to be at home. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உலகத்தில் எதுவுமே கிடையாது. அண்ட் அது வந்து நமக்கு ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் ஆகும். இருக்கும்போது எல்லோரும் இருக்கும்போது நமக்கு அது ஃபீலே ஆகாது. ஐ ஸ்டில் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டு பீப்புள் ஹோ யங்கர் தென் மீ, வீட்டில் வந்து என்னோடய கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஏதாவது வீட்டில் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நல்லா தான் இருக்குது. இருக்கும்போது அனுபவிச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்துங்க. டு நோ யூ கேன் ஃபால் பேக் ஆன் சம்திங். நம்ம இந்த ஷூட்லாம் பண்ணும்போது கீழே விழாற ஷாட் இருக்கும்போது கீழே பெட் இருக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் தெரியுமா. பெட்டையும் தாண்டி அடிபட்டுன்னு இருந்தால் அடிபட்டு தான் ஆகும். பட் அது இருக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அதுதான் அம்மா அப்பா இல்லை இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக அம்மா அப்பா. பட் தட் கேன் பி எனிபடி. சிப்ளிங்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யூ பார்ட்னர்ஸ். ஃபார் மீ இட்ஸ் மை 2 kids, மை பெட்ஸ். ஃபார் மீ எல்லாமே அவங்க தான். குட் பேட் எனிதிங் அவங்க தான். எனக்கு வந்து டக்குன்னு பவித்ரா அப்படின்னு சொன்னாலே இல்ல, நம்ம அந்த ரெடி ஸ்டெடி எனக்கு அன்னைக்கு நீங்க போட்டிருந்த ட்ரெஸ், ஹேர் ஸ்டைல், you had a curly hair, pink dress, I still remember everything very vividly. நீங்க வந்து ஒரு கோட், ஒரு லைட் ப்ளூ கோட், ஒரு லென்த், and திருப்பி வரும்போது கூட it was during lockdown. Riona only dropped both of us. I still remember that. தார்ல நம்ம ஏறணும். எஸ், எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் அன்னைக்கு வந்து எனக்கு உங்க முகத்துல வந்து என்ன ஒரு விஷயம் நான் பார்த்தேன் அப்படின்னா, ஐயோ ஐ எம் ஆல் ரெடி டு ஷோகேஸ் மை செல்ஃப். எனக்கு அந்த ஒரு மேடை கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு அந்த ஐ டோன்ட் வாண்ட் டு கால் இட் ஒரு டெஸ்பரேஷன்ல ஒரு ஆசை டு ஜஸ்ட் லெட் யுவர் டேலண்ட் அவுட். அதுக்கப்புறம் கட் பண்ணா குக் வித் கோமாளி ஹேப்பன்ட் அண்ட் யூ ஆர் ஆல் அரவுண்ட். ஆல் அரவுண்ட்னா தெரியல, இருந்தீங்க கண்டிப்பா இருந்தீங்க. எப்படி இருந்தது? பிகாஸ் யூ வாண்டட் தட். அன்னைக்கு நீங்க அதெல்லாம் என்கிட்ட சொல்லல. உங்களோட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மலையாள படம் பண்ணீங்க. ஸோ அது ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, தரம் ஃபிகரிங் அவுட் அப்படின்னு சொன்னீங்க. கட் பண்ணா குக் வித் கோமாளி இஸ் ஹேப்பனிங். அது வந்து லைஃப்பில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சுங்க. நான் வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், நான் அப்போ தான் படம் பண்ணி முடிச்சிருந்தேன். அண்ட் he was also a huge hero in Malayalam. Shane வந்து he still is a huge hero. அப்போ வந்து கும்பலாங்கி just got released. அவரோட ஃபேம் வந்து was all around the place. அப்படி இருக்கும்போது ஒரு நியூ கம்மர் ஹீரோயினாக எடுக்கிறாங்க. அண்ட் எனக்கு பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் ஹீரோயின். அதுவும் நிறைய பேர் வந்து தமிழ்லே இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து மலையாளமில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற டைமில் நமக்கு ஃபஸ்ட்டு படமே வந்து இவ்வளோ பெருசாக கிடச்சிருக்கு அப்படின்னு இருந்த டைமில் லாக்டவுன் ஹேப்பன்ட், லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். படம் ரிலீஸ் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். CWC கால் வந்தப்போ இப்போ தான் ரியாலிட்டி ஷோவெல்லாம் பண்ணி முடிச்சு மெதுவாக ஒரு ஷார்ட் ஃபிலிம், பைலட் ஃபிலிம், சாங்ஸ்ன்னு பண்ணிவிட்டு படமும் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி ரியாலிட்டி ஷோ போனோம்னா நம்மளை வந்து ஒரு டெலிவிஷன் ஃபேஸாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ரொம்ப பயம். பட் ரொம்ப ஆனஸ்ட்டாக மானிட்ரி பெனிஃபிட்ஸ்க்காக மட்டுமே அப்போ ஐ சைன்ட் அப் குக் வித் கோமாளி. இது நான் நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன். பட் நான் லைஃப்பில் எடுத்த ரொம்ப கரெக்டான டெசிஷன் வந்து இட் வாஸ் CWC. அது நான் எங்கே வேணால் சொல்லலாம்.
அது வந்து என் லைஃபே அப்படியே புரட்டி போட்டுடுச்சு. ஐ திங்க் அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஈவன் உல்லாசம்லேயே வந்து அன்டில் சிடபிள்யூசிக்கு அப்புறம் தான் உல்லாசம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது வரைக்குமே வந்த போஸ்டர்ஸ், வந்த ட்ரெய்லர் எல்லாத்துலேயுமே வந்து ஷேன் நிகம் இன் உல்லாசம் அப்படி தான் வரும். பட் ஆஃப்டர் சிடபிள்யூசி நான் வந்து அதுக்கப்புறம் ஐ திங்க் சாங்கோட போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஐ சா ஷேன் நிகம் அண்ட் பவித்ரா லக்ஷ்மி இன் உல்லாசம். ஐ வாஸ் லைக் ஓ நைஸ். அது சிடபிள்யூசி வந்து சைக்கலாஜிக்கலி, மானிட்டர்லி, கரியர் வைஸ் எல்லாத்துலேயுமே என் லைஃப்பை வந்து பயங்கரமாக மாற்றிடுச்சுங்க. ஏன்னா நம்ம லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு பீரியடில் இருந்தோம். ஏன்னா மீடியா அப்படிங்கிறதுனால ஒர்க் வந்து ரொம்ப லேட்டராக தான் வர ஆரம்பிச்சுது. நாம் வந்து அதை தாண்டி பேக்கப் பிளான்ஸ் எதுவுமே வச்சுக்கல. அது வரைக்கும் வந்து ஓகே இன்கம் வருது, நம்ம வந்து என்ன மாதிரிலாம் நைட் மேர்ஸ், என்ன மாதிரிலாம் பயம் இருக்கும்? ஐ திங்க் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எவ்ரிடேஸ் நைட் மேர் தானே. அது எல்லா நாளுமே அப்படி தாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் லிட்ரலாக சினிமா இஸ் லைக் தேட். அப்போ இருந்த பயம் வந்து அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்போவுமே. ஐ திங்க் ஐ டோல்ட் யூ அப்போவுமே. ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் ஹர், ஐ ஹேட் டு ப்ரொவைட் ஃபார் ஹர், ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். அதை தாண்டி அப்போ தான் வந்து என்னோட எல்டர் டாட்டர் கொக்கோ வந்து நான் அப்போ தான் அடாப்ட் பண்ணியிருந்தேன். அவங்கள வேறு அடாப்ட் பண்ணி வச்சுட்டேன். அந்த குழந்தைக்கு வந்து ப்ராப்பராக ஃபுட்டு கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். இது நான் வந்து சொன்னால் தப்பாக இருக்குமான்னு தெரில. பட் அகெயின் கவர்மெண்ட்டே வந்து டியூரிங் லாக்டவுன் வந்து ரெண்ட் வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தப்போ கூட மை ஓனர் கெப்ட் ஆஸ்கிங் ரெண்ட். ஸோ ஐ ஹேட் டு பே த ரெண்ட். அம்மாவை பார்த்துக்கணும். அண்ட் கொக்கோக்கு வந்து அடாப்ட் பண்ண குழந்தைனா கூட அது 45 நாள் ஓல்டு பாப்பா. அதுக்கு ஃபுட்டு கிட்டலேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணணும். இண்டி பப் இல்லை. இப்போ நம்ம இந்தியன் ஸ்ட்ரே ப்ரீட்னா நம்ம என்ன கொடுத்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க. பட் இவங்க வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரு பப்பி. நான் நானாக பப்பி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருந்தேன்னா இண்டி பப் தான் ஏதாவது அடாப்ட் பண்ணியிருப்பேன். பட் அது ரெஸ்கியூவில் வந்த பாப்பான்றதுனால அவளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம எல்லாமே கொடுக்கணும். அவள் தான் டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்தா நிஜமாலுமே. அந்த பாயிண்டில் வந்து அவளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஐ ஷுட் நாட் லெட் தட் கிட் சஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு டிரைவிங் ஃபேக்டராகவே இருந்துச்சு. பட் நைட் மேர்ஸ் எல்லாம் அதான் ரெண்ட் பே பண்ண முடியுமா, இபி பில் பே பண்ண முடியுமா, ஃபுட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா அது வரைக்கும் வந்து எப்படியுமே ஆல்மோஸ்ட் மந்த்லி ஒரு 15 to 20 days ஷூட் இருக்கும். அண்ட் ஃபார் அ மாடல், ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வராத ஒரு மாடலுக்கு அவ்வளோ நாள் ஷூட் இருக்கிறது இந்த மந்த் வாஸ் அ ஹியூஜ் திங் அந்த டைமில். எனக்கு வந்து லக்கிலி ஐ ஹேட் தட், எனக்கு அது நடந்துச்சு. ஸோ அப்போ வரைக்கும் என்னென்னா நம்ம இந்த சேவிங்ஸ், யூனோ ஒரு செகண்டரி இன்கம் பிளான் இதெல்லாம் எதுவுமே வச்சுக்கல. இன்கம் வருதா, நல்ல இன்கம் வர அன்றைக்கி ஓகே இன்றைக்கி போயிட்டு வந்து பாஸ்தா பீட்சான்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு அப்படி சேர்த்து வைக்கிறதுங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் இருந்துட்டேன். திடீர்னு லாக்டவுன் உடனே அந்த விஷயம்லாம் கொஞ்சம் இதுவாச்சு. பட் தேங்க்ஸ் டு கொக்கோ, அவள் இருந்ததுனால அவளுக்கு ப்ரொவைட் பண்ணும் அண்ட் அம்மாவுக்கு ப்ரொவைட் பண்ணும். இவங்க 2 பேர்த்துக்காகவே வந்து அகெயின் திருப்பியும் அந்த சின்ன ஒர்க் அந்த ஏன்னா படம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கே தோணும்ல, நம்ம வந்து ஒரு கிரேடில் ஒரு விஷயம் பண்ணிட்டோம், இனி வந்து நம்ம கொஞ்சம் பண்ணுற வேலை வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு. அதனால அந்த படம் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் வி ஃபினிஷ் ஷூட்டிங் இன் ஆகஸ்ட். லாக்டவுன் ஹேப்பன்ட் இன் மார்ச். ஆகஸ்ட் டு மார்ச் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ஒர்க்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தேன். பீட் ஆட் ஃபில்ம்ஸ் ஆர் எனிதிங், பயங்கர குவாலிட்டியான ஒர்க்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தேன். ஆஃப்டர் லாக்டவுன் அகெயின் ஐ இஸ் லைக் ஓகே எனிதிங் தட் கம்ஸ் மை வே, ஐ நீட் டு ஈட் ஃபுட்டுங்க. அதுக்காக எல்லாமே எடுக்க ஆரம்பித்தேன். தேங்க்ஃபுல்லி என்னைக்கு யார் செஞ்ச புண்ணியமோ தெரில, குக் வித் கோமாளி ஹேப்பன்ட் அண்ட் யா மை லைஃப் இஸ் அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. ஐ எம் கிளாட். ஓகே, பியூட்டிஃபுல். ஐ திங்க் எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் நோட் எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி கற்றுக்கிட்டீங்க? எப்படி அதுக்கு டியூன் ஆனீங்க? இப்படிதான் இருக்கணும் தாரா, எனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பட் அதை வந்து ஒரு மாதிரி எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது எப்படி பண்றீங்க? நீங்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க பவித்ராவோட இன்டர்வியூஸ் பார்த்துட்டு பவித்ரா வந்து நிஜமா ரொம்ப ஸ்ட்ராங் பா, இந்த பொண்ணு வந்து சிரிச்சிட்டே இருந்துரும். இல்லை அப்படி இல்லைன்னா இல்லைன்னு அப்படிலாம் இல்லைங்க. இப்போ இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட சம்திங் ஹேப்பன், ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அழுதுட்டு தான் வந்தேன். அது பிரேக்கிங் டவுன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே டயர்டா இல்லையா? ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்குது, டயர்டாக இருக்குது.
கிவ் அப் பண்ணணும்லாம் இருக்குது. பட் ஐ எம் மை மாம்ஸ் டாட்டர் அகெயின். ஐ திங்க் வென் மை டேட் லெஃப்ட் இஸ் நான் பிறக்க கூட இல்லை. when my dad and mom separated நான் பிறக்க கூட இல்லை. அப்போத்துல இருந்து she could have easily said அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஃபோட்டோஸோ இப்போது என் அம்மா கூட நான் வந்து ஃபோட்டோஸ் வச்சு ஜட்ஜ் பண்ண வேணாம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. லைக் எவ்வளோ ஃபேராக இருப்பாங்கன்னா லிட்ரலாக ரோடெலாம் க்ராஸ் பண்ணும்போது கை பிடிப்பேன், அம்மா கை எடுத்தேன்னா வந்து என் கை பிடிச்சது தெரியும். அண்ட் துணி துவைப்பாங்க. அப்போ ஊர்லலாம் வந்து கல்லில் வச்சு தானே துணி துவைப்பாங்க. ஸோ அம்மா சாரீ எடுத்து மடித்து கட்டினால நான் வந்து ஐ லிட்ரலி யூஸ் டு ஸ்டேர் அட் ஹர் லெக்ஸ். ஏன் வந்து மென் இருந்தால் கூட எனக்கு இவ்வளோ கூச்சமாக இருக்காது, நீங்கள் எப்படி பார்க்குற உன் கால் மட்டும் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்க வந்து பிஃபோர் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேட் ஆகிட்டாங்க. நினச்சிருந்தா அவங்க ஈஸியாக இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். நினச்சிருந்தா யூனோ என்னோடய ஃபேமிலியிலையோ யார்ட்டையாவது என்னை வளர்க்க சொல்லிட்டு அவங்க லைஃப்பை ஜாலியாக பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ ஐ திங்க் வென் மை டேட் அண்ட் மாம் காட் செப்பரேட்டட், எங்கள் அம்மா வந்து ஒரு 6-7 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க வித் மீ. தட் இஸ் இட். அவங்க நினச்சிருந்தா அவங்க லைஃப் எப்படி வேணால் மாற்றிருக்கலாம். அவங்க கிவ் அப் பண்ணியிருக்கலாம். அவங்க வேலைக்கு ஓடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பயங்கர வசதியான வீட்டில் பிறந்து அந்த என்டையர் ஸ்ட்ரீட்டுக்கு அந்த என்டையர் கம்யூனிட்டிக்கே வந்து லக்ஷ்மி யூஸ் டு பி த லக்கியஸ்ட் சாமி. இப்போ யாராவது எங்கள் ஊர் சைட்லேருந்து பார்த்தாங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், எங்கள் என்டையர் ஏரியாலே வந்து ஏதாவது நல்ல விஷயம் நடக்குதுன்னா வந்து என் அம்மாவை கூப்பிட்டு தான் முன்னாடி நிற்க வச்சு நடத்துவாங்களாம். அவ்வளோ விஷயம் இருந்த ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அன்டில் ஷி காட் மேரிட், என் பெரியம்மா மாமாலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகணுங்கிற துளி கூட ஒரு ஆசை இருந்ததில்லை. ஷி ஆல்வேஸ், ஏன்னா அவங்க லைஃப்பில் அப்படி தான் பேம்பர்டாகவே வளர்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை. பட் ஒரு ஸ்னாப் ஆஃப் அ செகண்டில் அவங்க லைஃப் டர்ன் ஆச்சு. ஒர்க் போக ஆரம்பித்தாங்க. காலைல 7 o'clock போனால் நைட் 8 o'clock தான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க கிவ் அப் பண்ணுன்னா எவ்வளோ இடத்துல கிவ் அப் பண்ணியிருக்கலாம். ஷீ ஹேட் டூ மச் தாட்ஸ் அண்ட் டூ மச் டிப்ரெஷன், டூ மச் ஓவர் திங்கிங். அவங்கள ஃபிசிக்கலாகவும் அது ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஐ திங்க் என் 10th standard படிக்கும்போது ஷீ ஹேட் அ ஃபர்ஸ்ட் அட்டாக். 12th standard படிக்கும்போது ஷீ ஹேட் அ சர்ஜரி ஃபார் தேட். காலேஜ் படிக்கும்போது ஷீ ஹேட் ஹர் சம் இஷ்யூஸ் இன் அ யூட்ரஸ், ஃபைப்ராய்டு அது இதுன்னு. ஸோ இவ்வளோ அவங்க எனக்கு தெரிஞ்சு என் அம்மாவை வீட்டில் உட்காந்து அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட அவங்க கூட ஹாஸ்பிட்டலில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் ஜாஸ்தி. இவ்வளோ நடந்தப்போவுமே வந்து அவங்க கிவ் அப் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி நான் கிவ் அப் பண்ணலாம்? அப்போ அவங்க என்ன இவ்வளோ நாள் வளர்த்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்டும்ல. கிவ் அப் பண்ணணும் ரொம்ப டயர்டாலாம் இருக்கும். நிஜமாவுமே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது பயங்கரமாக அழுதுருவேன். பட் அடுத்த நாள் எழுந்து ஓடி தான் ஆகணும். அழுதுட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? எப்படிப்பட்ட ஒரு டைனமிக்ஸ், லைக் ஒரு சிங்கிள் மதராக வந்து அவங்க உங்களை வளர்க்கும்பொழுது அவங்களுக்கு நிறைய மல்டிபிள் டியூட்டிஸ் இருக்குது. லைக் மதர் மட்டும் இல்லை, அவங்க வந்து ஷீ இஸ் த பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி. உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஷேட் ரன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இல்லை, பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேங்க்ஃபுல்லி மை மாம்ஸ் சைடு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கொஞ்சம் இல்லைங்க. என்னை படிக்க வச்சதுலேருந்து நான் 10th standard போகிற வரைக்கும் என்னை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது வந்து மை அங்கிள் ஒன்லி. என்னோட மெட்டர்னல் அங்கிள் லிட்டரலாக எனக்கு ஒரு அப்பாவோட பிளேஸில் இருந்து தான் அவர் பார்த்துக்கிட்டார். இப்போ வரைக்குமே அப்படி தான். ஹி ரியலி டேக்ஸ் கேர் ஆஃப் மீ. ஸோ 10th அப்புறம் தான் வந்து நானும் அம்மாவும் வந்து வி ஸ்டார்ட் லிவிங் அலோன். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த இது இருக்கும்ல, ஷீ ஹேட் ஹர் ட்ரீம்ஸ். அது அவங்க கண்ணு முன்னாடியே ஷேட்டர் ஆச்சு. ஷீ ஹேட் அவர் டிசைர்ஸ். அது அவங்க கண்ணு முன்னாடி இன்னொருத்தவங்களுக்கு நடக்கும். அப்போது உட்காந்து யோசிக்கும் போது எனக்கு சில நேரம் தோணும், என் அம்மா என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன்னா வந்து முடிச்ச உடனே வந்து ஷீ ஹேவ் சம்திங் ஆர் தி அதர் டு டாக் டு மை பாட்டி. என் பாட்டியும் என் அம்மாவும் வந்து உட்காந்து ஒரு 3-4 மணி நேரம் பேசுவாங்க. எனக்கு அது வந்து பிஸ் ஆஃப் எல்லாம் ஆகும். நைட்லாம் வந்து இன்ஃபேக்ட் சண்டை போடுவேன். எனக்கு தூக்கம் வருது. ஆக்சுவலி நிஜமாக தூக்கம்லாம் வந்திருக்காது. பட் ஐ ரியலி ஹேட் தெம் டாக்கிங் டு ஈச் அதர். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் ரைட் நவ் when I sit and think எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அதை வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வேணும் தானே. அண்ட் ஐ எம் கிளாட் மை பாட்டி வாஸ் தேர். மை பாட்டி அண்ட் ஆல், என் பாட்டி அம்மாலாம் தான் ஐ திங்க் ஐ ஸ்டில் டேக் இஸ் அன் எக்ஸாம்பிள். தே ஆர் லைக் ஒரு அயன் உமன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் அப்படி தான். எந்த கான்வர்சேஷனை
அம்மா பற்றியே திருப்பி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. பிகாஸ் ஐ எம் லிட்டில் க்யூரியஸ். எந்த ஒரு கான்வர்சேஷன் மறக்க முடியாத ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது? ஆர் லைக் எப்போதுமே அதை நீங்கள் ரீலிவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வித் அம்மா? ஸோ அம்மா வாஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் மதர். அவங்கள பார்த்தா அப்படி தெரியாது, பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன் தான் ஃபார் அ லாங் டைம். என்கிட்ட ஜாஸ்தி பேச மாட்டாங்க. ஐ திங்க் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு 12th வரைக்குமே, 10th அப்புறம் நானும் அம்மாவும் லிவிங் அலோன். இருந்தாலுமே ஒரு 12th ஃபஸ்ட் இயர் வரைக்குமே கூட வச்சுக்கோங்களேன், எனக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற மேக்ஸிமம் கான்வர்சேஷன், சாப்பிட்டியா, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, படிச்சிட்டியா, சரி டைம் ஆச்சு, டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. திஸ் வில் பி த மேக்ஸிமம் கான்வர்சேஷன். மேக்ஸிமமே இவ்வளோ தான். ஸோ எனக்கு எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கூட அம்மா ஒரு ஸ்கேரி ஃபிகர். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவ்வளோ சீக்கிரம் என்னை வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போனாலும் ரொம்ப அவ்வளோ டக்குன்னு விட மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாலிட்டி. அப்படி தான் நானுமே நினச்சிட்டு இருந்தேன். பட் காலேஜ்லாம் போயிட்டு ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு ஒரு 1 year பேக்லேருந்து நான் சினிமா தான் சொல்லி வந்ததுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்குறதே நிறுத்திட்டேன். லைக் 0. நான் ஒரு 4-5 days சாப்பிடாமலாம் கூட இருந்திருக்கேன். இன்ஸ்பைட் ஆஃப் இட் நான் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன். ஏன்னா அம்மா கோவமாக தான் அனுப்பிச்சிட்டாங்க. நீ என்னமோ பண்ணு, எனக்கு இது பிடிக்கல, உன் இஷ்டம், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த ஒரு வைராக்கியத்திலே தான் இருந்தேன். ஒரு அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ஒரு 1 year பேக் என்னை பார்க்கறதுக்கு சென்னை வந்திருந்தாங்க. ஸோ த கைண்ட் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் ஐ வாஸ் லிவிங் இன்ல அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளோ வளர்த்தணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு தானா? ஸோ இட் இஸ் மேபி பிகாஸ் நான் அந்த பொண்ணை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 1 year தான் நானும் அம்மாவும் நிறையா பேச ஆரம்பித்தோம். அந்த 1 year எவ்வளோ பேச ஆரம்பித்தோம்னா லிட்டரலாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேசிப்போம். நானும் அம்மாவும் ராத்திரி 1 o'clock 2 o'clock வரைக்கும் ஃபோன் பேசிகிட்ருப்போம். ரேண்டம் திங்ஸ் இன் த வேர்ல்டு, ரேண்டம் திங்ஸ் பேசுவோம். சினிமா காசிப்பில் இருந்து பாலிட்டிக்ஸ்லேருந்து என்னென்ன தெரியுதோ எல்லாமே ரேண்டம் காசிப்லாம் பேசுவோம். அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஆக்சுவலாகவே அவங்க ஒரு குழந்தை தான். அவங்களுக்கு அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரிக்டான ஃபேஸ் போர்ட்ரே பண்ணி தான் அவங்களுக்கு இருக்க முடியும்னு. இந்த ஒரு பிளேஸில் உல்லாசம் ஷூட்டுக்கு ஊட்டியில் ஷூட் பண்ணுறோம். அவங்க உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு ஒரு 3 days முன்னாடி என் கூட ஊட்டி வந்தாங்க. ஊட்டி வந்துட்டு ஷூட்டுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி என்ன வர சொல்லிட்டாங்க உல்லாசம் ஷூட்டுக்கு. பிகாஸ் லாங்குவேஜ் புதுசு, மலையாளம் தெரியும்னாலுமே கோர்வையாக லென்த்தியாக டயலாக் பேசுறதுக்கான ஒரு இது இருந்ததில்லை. ஸோ என்ன ஒரு 3 days முன்னாடி வர சொல்லிட்டாங்க, டீம் கூட ஜெல் ஆகிறதுக்கு எல்லாமே. ஸோ அம்மா நானும் வரேன்னு சொல்லிட்டு ஷீ வாஸ் ஆல்சோ தேர் வித் மீ. அந்த 3 days ஐ கேன் நெவர் ஃபர்கெட் இன் மை லைஃப். ஐ லிட்ரலி சா த கிட் இன் மை மாம். ஏன்னா அது வரைக்கும் நான் பெருசாக ஏர்ன் பண்ணல, அவங்களோட ஏர்னிங் தான் எனக்கும் சேர்த்து வைக்கணுங்கிறதுனால ஹோட்டல் எங்கேயாவது போனால் சாப்பிட போனால் கூட இருக்கிறதுலே கம்மி விலையில் என்ன டிஷ் இருக்கோ அதுதான் ஆர்டர் பண்ணுவாங்க. ட்ரெஸ் வாங்க போனால் கம்மி விலையில் எது இருக்கோ அதுதான் ஆர்டர் பண்ணுவாங்க. தட் வாஸ் தட். அந்த ஷூட்காக அங்கே வந்தப்போ தான் நான் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ ஆசையாக ஒரு விஷயமும் ஆர்டர் பண்ணாங்க. லைக் அவங்க அப்படி ஆர்டர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் திஸ் வாஸ் ஹேப்பனிங் இன் March. ஜூனில் என் பர்த்டே. ஐ வாஸ் டெல்லிங் ஹர், அம்மா லாங் லீவ் கூட ஆஃபீஸில் எடுத்ததில்லை. இப்போது எல்லா வருஷமும் பிளாக் லீவ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அம்மா எடுக்க மாட்டாங்க. அது எடுக்காமல் இருக்கிற காம்பன்சேஷன் பே இருக்கும்ல, அது வந்தால் யூஸ் ஆகும்னு அவங்க வச்சுருப்பாங்க. சண்டே கூட இன்விஜிலேஷன், ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் அ காலேஜ். ஸோ இன்விஜிலேஷன் எக்ஸாம் டியூட்டியெல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஒரு 700-800 தான் பேமெண்ட் இருக்கும். சண்டேஸ் கூட போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்த ஒருத்தவங்க அந்த நேரத்தில் தான் ஐ saw her being a kid. நான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் ஒரு பிளாக் லீவ் எடுங்க, ஒரு லாங் லீவ் எடுங்க, இல்லை ஒர்க்கை குவிட் கூட பண்ணிவிடுங்க, நம்ம எங்கேயாவது போகலாம், எங்கேயாவது ட்ரிப் போகலாம், எங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னப்போ சரி எங்கே போகலாம், நான் சொன்னேன் எங்கேயாவது அப்ராடாக போகலாம் அப்படின்னு சொன்னப்போ அவ்வளோ ஒரு சின்ன குழந்த மாதிரி, அப்போ ஹேர்லாம் கலர் பண்ணிக்கலாமா, எனக்கு வெள்ளை முடியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கலர் பண்ணிக்கலாம், பாப்பா நான் சுடிதாரே போட்டதில்லை, எனக்கு ஜீன்ஸ்லாம் வாங்கி கொடு. ஸோ ஐ டோன்ட் நோ அவங்களுக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சுன்னு.
திங்க் அவங்களுக்கே அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அவங்களுக்கு அந்த லைஃப்பில் அந்த ஸ்பேஸ் அமையலை. ஸோ ஆனஸ்ட்டாக அவங்க சொன்ன உடனேவே வந்து ஐ ஹாவ் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் சிங்கப்பூர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், லிட்டரலாக லைக் மை அடாப்டட் பேரண்ட்ஸ். அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டு நான் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் வந்து எனக்கு டிசைட் பண்ணுங்கன்னு. ஸோ ஜூன் 5th ஐ ஸ்டில் ஹாவ் தோஸ் டிக்கெட்ஸ் வித் மீ. ஜூன் 5th ஜூன் 25th வரைக்கும் அங்கே எல்லாமே புக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அம்மாவோட பாஸ்போர்ட்டும் வாங்கிட்டேன். ஸோ வீசா அரேஞ்ச் பண்ணுறது ஆன்லைன் வீசா தானே சிங்கப்பூருக்கெல்லாம். ஸோ எல்லாமே பண்ணிடலான்னு எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். 3-4 days ஃப்ரம் தேர் ஊருக்கு போயிட்டு காலேஜில் 4 days தான் லீவ் சொல்லியிருக்கேன். ஐ அகேன் கோ ஒர்க் ஃபார் 2 more days, டேக் another 1 week லீவ் அண்ட் கம் பி வித் யூ டியூரிங் த ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. போய் 2 days வந்து ஐம் கெட்டிங் அ கால். அதுக்கப்புறத்துலேருந்து ஷி வாஸ் பேச்சு போயிடுச்சு, அவங்களுக்கு ஸ்ட்ரோக்னால மென்டல் அபிலிட்டி போயிடுச்சு. அவங்கள நினச்ச மாதிரி நான் அப்ராட் கூட்டிகிட்டு போக முடியவே இல்லை. பட் எஸ் அவங்க ஃப்ளைட்டில் போனதில்லை. எனக்கு அவங்க உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கப்புறம் எவ்ரி டைம் ஐ ட்ராவல் ஐ மேட் ஷுர் ஷீ ட்ராவல்ஸ் ஒன்லி இன் ஃப்ளைட். அந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு இன்னுமே ரொம்ப ஞாபகம் இருக்கும். அவங்க அவ்வளோ தைரியமாக இருந்து அவ்வளோ பண்ண ஒருத்தவங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இவ்வளோ ஒரு குழையான ஒருத்திக்கு வந்து இவ்வளோ தைரியமான ஒரு பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்னு என்ன சொன்னாங்க. அண்ட் ஷி டோல் திஸ் ஒன் வேர்ட், நீ குழந்தையா இருக்கிறச்சே என்னால் உன்னை நிறையா குழந்தையா பார்த்துக்க முடியல, உன்கிட்ட மட்டும்தான் என்னால் குழந்தையா இருக்க முடியுது, என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஷி டோல் மீ. ஐ திங்க் 200% நீங்கள் அதை பண்ணீங்க. நீங்கள் பண்ணது வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் அவ்வளோ சின்சியராக தான் அதை பண்ணியிருக்கீங்க. அதாங்க விஷயம். இது வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், நல்லா டேக் கேர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் தோணும். எனக்கு இன்னும் நல்லா பார்த்துருக்கலாம். நிறையா இடத்துல கோவப்பட்டிருக்கேன், நிறையா திட்டிருக்கேங்க. ஏன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து ரொம்ப டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுவாங்க. அதாவது அவங்க டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுறது நார்மலாக இருந்தால் பரவாயில்ல, அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஃபுட்டு வந்து டியூப் வழியாக தான் உள்ளே போகும். டெய்லியும் டியூப் எடுத்துடுவாங்க. அவங்களுக்கு பாவம் அனாயிங்காக இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா டியூப் எடுக்க எவ்ரி டைம் யூ இன்சர்ட் இன் டு த நோஸ் இட் ஸ்டார்ட் ப்ளீடிங், வூண்ட்ஸ் வரும். அண்ட் கதவு கொஞ்ச நேரம் திறந்துருந்தா எங்கேயாவது வெளியே போயிடுவாங்க. ஒரு வாட்டி எங்கேயோ போயிட்டு எங்கே இருக்காங்கன்னே தேடி கண்டுபிடிச்சிட்டு. ஸோ ஐ யூஸ் டு பி வெரி ஹார்ஷ் ஆன் ஹர் டுவர்ட்ஸ். அவங்களோட லாஸ்ட் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப நாலு திட்டுனா தான் ஃபுட்டு இறங்கும், நாலு திட்டுனா தான் வீட்டில் இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டேஸ் வந்து சில நேரம் நான் திட்டுனதுக்கப்புறம் அழுதுருவாங்க, குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அதெல்லாம் இப்போ வரைக்குமே ஊண்டிங்காக தான் இருக்குது. ஐ குட் ஹவ் பீன் அ பெட்டர் டாட்டர். அப்படி எனக்கு தெரியல, நான் அவ்வளோ ஒத்துப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இல்லை யாரும் உங்கள் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா எம்பத்தியை வந்து இங்கே தெரியுது. ஏன்னா நீங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ணுற, அதாவது the prime time of everyone இருக்கும்ல, that is between 18 to 25 வச்சுக்கலாமே. ஸோ அங்கே தான் வந்து நம்மளோட அந்த ரேஜ் எல்லாமே நம்ம வந்து இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்கள் அம்மாவா ஒருத்தங்களுக்கு இருக்கீங்க அப்படிங்கும் போதே அந்த சாய்ஸே வந்து ஒரு பயங்கரமான சாய்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அது நீங்கள் பெட்டராக பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்ம எப்போதுமே எந்த ஒரு வேலை நம்ம பண்ணி முடித்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக நமக்கு எஸ்பெஷலி பிடிச்சவங்களுக்கு பண்ணும்போது அது வந்துடாது. ஸோ திங்க் அந்த சாய்ஸ் அது நீங்கள் வந்து சின்சியராக இல்லைங்க. வெளியே இருந்து யார் வேணாம், நோபடி அக்செப்ட்ஸ். ஈவன் என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து என்ன பிடிக்காதவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களே கூட வந்து இல்லை, நீ உன்னால் என்ன முடியுமோ அதையும் தாண்டி தான் நீ பண்ண எல்லாம். இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்டில் வந்து நான் கரியருக்கே ஒரு பாஸ் வச்சேன். லைக் ஷூட்ஸ் எடுத்து படம் கமிட் பண்ணுறது அப்படியே நிறுத்தேன். I don't know if I can tell it. I had big movie offers in my hands. I had A-list heroes oda padam kala. I had my, I signed advance வாங்கியிருந்தேன். பட் அதெல்லாமே திருப்பி கொடுத்துட்டு இல்லை, நான் இப்போ உட்காந்து இங்கே இவங்களை பார்த்துக்கணுன்னு உட்காந்து அதெல்லாம் வந்து வெளியிருந்து பார்க்குறச்சே பெரிய விஷயமா தெரியும். பட் என்னோட கான்சைன்ஸுக்கு தெரியும்ல, நம்மளோட மனசாட்சிக்கு தெரியும்ல நம்ம இன்னுமே. ஏன்னா நான் அந்த இடத்துல சப்போஸ் நான் அங்கே
எனக்கு அது நடந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா நான் ஹார்ஷாக இருந்த மாதிரி அவங்க இருந்திருந்திருக்க மாட்டாங்க. அவங்க இன்னுமே சாஃப்டாக தான் இருந்திருந்திருப்பாங்க. நான் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்துட்டேன். நான் இன்னும் சாஃப்டாக இருந்திருக்கலாம். நிறையா நேரம் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது அவங்கக்கிட்டே எதுக்கு நான் இதெல்லாம் கோத்ரூ பண்ணணும், நான் என்ன பாவம் பண்ணேன்லாம் அவங்கக்கிட்டே ஐ ஹவ் லேஷ்ட் அவுட். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் எனக்கு நான் I don't want to argue more on this. I think it is இது யாருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாம் இல்லை. எனக்கு புரியுது. எனக்கு நான் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு என்றைக்குமே கிரெடிட் எடுத்துக்க மாட்டேங்க. அது நான் எப்போவுமே எனக்கு பண்ண விஷயத்துக்கு கிரெடிட் வரலனாலும் பரவாயில்ல, பண்ணாத விஷயத்துக்கு இன்னொருத்தவங்களோட கிரெடிட் நான் எடுத்துக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப ஷியோராக இருப்பேன். சரி, இந்த கோர்ஸ் ஆஃப் டைமில் வந்து ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அப்ராக்சிமேட்டாக இஃப் யூ கேன் ஷேர், ஒரு இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா ஹவு மச் ஆஃப் யுவர் அந்த இன்கம் அங்கே கொடுத்துருப்பீங்க? க்ளோஸ் டு 1.5 to 2 lakhs எவ்ரி மந்த் ஆகும். எவ்ரி மந்த். பிகாஸ் நான் கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணல. ஸ்பீச் வந்து எனக்கு என்னென்னா, நான் எப்படின்னா நிறையா வாட்டி எனக்கு பிடிச்சவங்க கிட்ட இல்லை நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறவங்க கிட்ட நான் ஏதாவது கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணி நான் சொல்கிற இன்டென்ஷனில் அவங்களுக்கு புரியலன்னா எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகும். ஐயோ நான் இப்படி நினச்சி சொல்லலை, நான் இப்படி தான் நினச்சி சொன்னேன், அதை வந்து இப்படி எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். எனக்கு என்னென்னா, நம்ம சொல்லி ஒருத்தவங்க புரிஞ்சுக்கலனாலே நமக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகுது. 5 வருஷமாக வந்து அவங்களால பேச முடியல. ஷீ சிங்ஸ் லைக் இன் ஏஞ்சல், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடுவாங்க. அவங்களால முடியல, அவங்களால பேச முடியல. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்கும். ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் ஐ டென்ட் கிவ் அப். ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்டே தான் இருந்தேன். ஒன்றுமே இல்லை, பேச்சு வந்து ஒரு 4 கெட்ட வார்த்தையில் என்னை திட்டினா கூட பரவாயில்ல, பட் உள்ளே இருக்கிறது அவங்க லெட் அவுட் பண்ணிடட்டும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஸ்பீச் தெரப்பியெல்லாம் சென்னைஸ் பெஸ்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் வச்செல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஜென்ரலாக அவங்களே வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் செஷன் எடுப்பாங்க. நான் ஒரு நாளைக்கு 2 செஷன்லாம் வைப்பேன். அண்ட் நர்ஸ் மட்டுமே 3 நர்ஸ் இருப்பாங்க. மார்னிங் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஈவினிங் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆல் நைட்டு வேற ஒருத்தவங்க இருப்பாங்க, அண்ட் வீட்டில் ஒரு மெய்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ இருந்தப்போ எக்ஸ்பென்ஸ் வாஸ் வெரி பேட். பட் இல்லை அது நான் இதோட கம்பேர் பண்ணி கேட்கல. பட் அது ஒரு செப்பரேட் பார்ட்டா நான் இருக்குங்க. நான் எனக்கு அப்படியா இருந்தாலும் அவங்க அப்படி தான் பண்ணியிருக்க போகிறாங்க. ஆஃப் கோர்ஸ் இன்ஃபேக்ட் என்னை விட பல மடங்கு ஜாஸ்தி அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு சம்வேர் இந்த இப்போ ஐ லாஸ்ட் மை தாத்தா அண்ட் பாட்டி திஸ் இயர், லைக் ஐம் வெரி சாரி டு ஹியர். இட்ஸ் ஓகே. ஸோ அப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்னாலே வந்து கொஞ்சம் ஐயோ அங்கே போகக்கூடாது அப்படி ஒரு மாதிரி வேற லெவல் ட்ராமா, ஒரு மாதிரி ட்ராமா இஸ் அ பிக் வேர்ட், பட் இட் இஸ் ஒரு மாதிரி ஒன்று ஹிட் பண்ணும். இது யாருமே நடக்கக்கூடாது, இது இப்படி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ரீசெண்டாக உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ஐ திங்க் ஒரு பயங்கரமாக டேக்கன் அ டோல் நினைக்கிறேன். ஹவ் ஆர் யூ டூயிங்? ஃபர்ஸ்ட் அதை பற்றி. ஐ எம் குட். ஐம் கிரேட். ஐம் டூயிங் கிரேட். காலில் என்னாச்சு? நிறைய பேர் பவித்ரா இன்டர்வியூ பண்ண போறீங்களா, இஷி ஓகே, அவங்க முடியலன்னு சொன்னாங்க, ப்ராப்ளம் சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து ஆக்சுவலி கேட்டாங்க. ஸ்பைனல் டிஸ்க் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹேட் டு அண்டர்கோ அ சர்ஜரி ஃபார் தேட். சரி ஆகிட்டேன். I'll be fine. ஓகே. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ட்ராமா இப்போ வரைக்கும் பயங்கரமாக இருக்குங்க. நான் வந்து லாஸ்ட்டாக அம்மா டிஸ்சார்ஜ் பண்ணப்போ ஜெரி கேர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு டிநகரில் இருக்குது. It's a really nice hospital. Oh, that's especially for senior citizens, yeah. It's a very nice hospital and people there are extremely sweet. ரொம்ப sweet, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஆனாலும் அவங்கக்கிட்டே நான்லாம் கத்திருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், திட்டிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு அம்மா தான், நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக வேணா இருங்க, அவங்க நான் அங்கே பொறுமை இழப்பேன்ல. ஸோ பட் அங்கேருந்து லாஸ்ட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வரும்போது நான் வந்து ஐ டோல்ட் மை செல்ஃப், கடவுளே நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றா கூட எனக்கு இன்ஹோமில் வந்து நார்மல் டெலிவரி ஆகிடுமே தவிர ஹாஸ்பிட்டல்ஸே இனி வரக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். பட் ஐ திங்க் இட்ஸ் அ பாண்ட் பிட்வீன் மீ அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். நிறையா நான் இப்போ கூட வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நேம் மென்ஷன் பண்ணல, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நேத்தி சொல்லிட்டு இருந்தேன், நேத்தியா வாஸ் டெல்லிங், நான் பேசாமல் வீடுக்கு ரெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மந்த்லி ரெண்ட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டேன்னா பெட்டராக இருக்கும். அதர்வைஸ் ஹெல்த்ல இட் வில் பி ஃபைன். நல்லா அப்படியே கோப்பப்பாயி என்னங்க வயசாயிடுச்சு நமக்கெல்லாம், எல்லாம் சரியாயிடுங்க. ஓகே. நடுவில் வந்து கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கா?
இல்ல கல்யாணம் பண்ணி அப்படி இமேஜினேஷன் அப்படி சொன்னீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் நம்ம லெட்ஸ் டாக் அபவுட் கேர்ள் டாக் பண்ணலாம். இல்லை இன்னும் அதை பத்தி யோசிக்கலங்க நிஜமாவே. சி எதை பேசினாலே ஒரு மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல பேத்தோஸ் வாசிக்கிற மாதிரி தான் பேசுற மாதிரி இருக்கு. ஒரு ரொமான்டிக்கா ஒரு பாட்டு ஒன்று போடலான்னு தான் நான் வந்து டக்குன்னு பாட்டை அதை பத்தி யோசிக்கிறதுக்கான சூழ்நிலையில நான் இல்லை. நம்ம லவ் மேரேஜ் ஆனா கூட நாட் தட் ஐ எம் இன் எனி ரிலேஷன்ஷிப், பட் ஐம் டெல்லிங், ஒரு பையன் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா என்ன எதிர்பார்ப்பாங்க? இப்போது நம்மளும் பார்த்துருக்கோம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் உமன். பொண்ணு வீட்டில் அப்படின்னா பையன் வந்து நல்லா சம்பாதிக்கணும், நல்ல நேம் அண்ட் ஃபேமில் இருக்கணும், நல்ல பையனாக இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. பட் பொண்ணு இப்போது மாப்பிள்ளை வீட்டில் ஜென்ரலாக நான் பார்த்த வரைக்கும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், யூனோ ப்ராப்பர்ட்டிஸ் வீடு வாசல் இருக்கணும், அந்த மாதிரி நிறையா எதிர்பார்ப்பு இருக்கும். அது தப்பெல்லாம் கிடையாது, இது ரொம்ப நார்மல் தான். நம்ம பையன் இன்னொரு வீட்டில் இருக்கான், இன்னொரு வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போகிறான்னா அந்த பையனுக்கு வந்து இந்த மரியாதையிலேருந்து இந்த எல்லாமே கிடைக்கணும்னு ஒரு அம்மா அப்பா எதிர்பார்க்கறதுல எந்த தப்புமே கிடையாது. பட் அது இப்போது இல்லை இல்லைங்களா, நமக்கு ஃபேமிலி இல்லை, சொத்துன்னெலாம் சேர்த்து வைக்கிறதுக்கான மூளை இல்லை. ரொம்ப ஆனஸ்டாக அது ஐ எம் நாட் ஃபினான்ஷியலி அவ்வளோ மெச்சூர் கிடையாது. ஃபினான்ஷியலாக இன்னுமே ஐம் ஃபிகரிங் அவுட். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு தானே நம்ம அதுக்கு அடுத்தது யோசிக்க முடியும். நம்ம வந்து நம்ம வந்து நல்லா ஃபர்ஸ்ட் வீடு வாங்க, நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி மீடியாங்கிறது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான். இன்றைக்கி வந்து இட் வில் ரெயின், இட் வில் போர் கேஷ் அண்ட் மணி. டுமாரோ யூ வில் பி யூனோ ஐயோ என்ன 5 ரூபா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம இன்னுமே டாகில் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இன்கம் ஸ்டெபிளைஸ் பண்ணணும். நமக்குன்னு நம்ம யாரையுமே 100% அம்மா கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான். யாராக இருந்தாலுமே நம்ம வந்து 100% ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், அவங்க உலகத்துலேயே நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களையே அறியாமல் நம்மளை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க. நீ என் லைஃப்பில் இருக்க, யூ ஆர் பார்ட் ஆஃப் மை லைஃப், யூ ஆர் நாட் மை லைஃப் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தான் அது ஹெல்த்தியாக இருக்கும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் இப்படியெல்லாம் இருக்கேன்னு வச்சு பரிதாபப்பட்டு சிம்பத்தியில் வந்து யாருக்கு வேணால் என்னை பிடிக்கலாம். பட் பரிதாபம் சிம்பத்தி என்றைக்குமே ஒரு நல்ல காதலாக மாறாது, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்காது. பட் ஒரு ரெஸ்பெக்ட் ஒருத்தவங்க மேலே வந்தால் மரியாதை கண்டிப்பாக ஒரு நல்ல காதலாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு நானே ஃபஸ்ட்டு கெயின் பண்ணும். அதுக்கப்புறம் யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. ரைட் நோ நான் இருக்கிற மென்டல் ஸ்டேட்டில் என் லைஃப்பில் யாராவது வந்தாங்கன்னா ஐயோ நீங்கள் தான் உலகம்னு நான் டிபெண்ட் ஆகிடுவேன். அதனால இப்போதைக்கு ரொம்ப காஷியஸாக இருக்கேன். இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றி எல்லாம் யோசிக்கல, பயங்கரவா கல்யாணத்தை பற்றி இப்போதைக்கு யோசிக்கிற ஐடியாவில் இல்லை. சரி, ஓகே. ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ப்ரொஃபஷன் இஸ் ஆசம் ஆஸ் ஆல்வேஸ். இப்போ தான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோடய படம் ரிலீஸ் ஆகுது, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். இட்ஸ் டூயிங் வெல், ப்ரிட்டி வெல். பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒப்பீனியன் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ திருப்பி ஒரு கொமா கொடுத்ததில் இது திருப்பி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனி அடுத்தடுத்து கொஞ்சம் ஐ ஹாவ் ஃபியூ ரிலீஸஸ் வெயிட்டிங். ஏப்ரல் ஒரு ரிலீஸ் இருக்குது, ஜூனில் ஒரு ரிலீஸ் இருக்குது. அண்ட் நான் லிரிசிஸ்டாக பண்ண அடுத்த சாங் இஸ் ப்ராபப்ளி கம்மிங் அவுட் திஸ் மார்ச். ஸ்டைலிங் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபேஸ் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வா சூப்பர்ல, எல்லாருக்குள்ளேயும் ஏதோ எங்கேயோ ஒரு டேலண்ட் இருக்குது, அதுக்கான கரெக்ட் டைம் வரும்போது அது வெளிப்படுது அப்படிங்கிற. ஐ திங்க் அது வந்து லிரிக்ஸ் எழுந்தது வந்து இட் இஸ் ஃபுல்லி த மியூசிக் டிரெக்டர்ஸ் எஃபர்ட். அவர் ட்ரஸ்ட் பண்ணார் ரொம்ப, நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவர் 100% நான் கடைசி நிமிஷம் வரைக்குமே அவர்கிட்ட வந்து நீங்கள் வேறு யாராவது நல்ல லிரிசிஸ்ட்டு போங்களேன், பாட்டு நல்லா இருக்குது ரொம்ப. நான் வந்து ஐ கெப்ட் டினைங், இல்லைங்க நீங்கள் நல்ல பாட்டாக இருக்குங்க வேறு யார். ஹியூஸ் லைக் இல்லை நீங்கள் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா நம்ம வேறு ஆள் பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணி நான் பாடி காமிக்கிறேன், நல்லா இல்லைன்னா வேறு ஆள் பார்த்துக்கலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஹிஸ் எஃபர்ட்ஸ். இப்போ வரைக்குமே இந்த நெக்ஸ்ட் சாங் இட்ஸ் கம்மிங் ஆல்சோ இட்ஸ் ஆதித்யா சாங் ஒன்லி. அதுலேயுமே இட்ஸ் ஹிஸ் எஃபர்ட்ஸ் தான், நம்ம அவ்வளோலாம் எதுவும் போடல. இப்போ அதை தாண்டி ஒரு 4-5 மியூசிக் டிரெக்டர்ஸ்க்கு ஐம் ஒர்க்கிங். ஸோ ஐ திங்க் இது எல்லாமே ஒரு மியூசிக் டிரெக்டரோட எஃபர்ட் தான். அண்ட் ஆல்சோ வந்து லிரிக் கமிங் ஃப்ரம் அ உமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த